நல்லா அப்படியே 1 மணி நேரம் எபிசோட் அப்படிங்கிறனால பல விஷயங்களை ஒரே சமயத்தில் காமிச்சிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மலேசியாவிலேருந்து ஒருத்தவங்க வந்துட்டு போனாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இப்போ அங்கே ஜெயிலெலாம் வந்து ஆட்கள் இருக்காங்களாம், அஃபிஷியல்ஸ்லாம் இருக்காங்களாம் அப்படிங்கிறத மனோஜ் கிட்ட சொல்லி, உன் மாமனார்கிட்ட வேணால் நம்ம பேசலாம்டா அப்படின்னு சொன்னால், மனோஜ் சரின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு அதை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கான்னு யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி. ஏன்னா மடியில் கனம் இருக்குல்ல. ஆனாலும் வந்து நான் அவர்கிட்ட வந்து உங்கள் அப்பா அங்கே இருக்கான்னு சொல்லவே இல்லை, அவங்க பேசுனாங்க, அந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ட்டு ரோஹிணி வந்து போயிடுறாங்க. இப்போவே இவங்க 2 பேரும் கண்ணாடியெல்லாம் மாட்டிக்கிட்டு வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம சிபிஐ வேலையில் இறங்குறோம், சிஐடி வேலையில் இறங்குறோம், கண்டுபிடிக்கணும் ஒரு காமெடி ட்ராக்கெல்லாம் ஓட்டி இப்போ ஒவ்வொருத்தங்கள்ட்டையாக விசாரிக்க போகிறாங்க. முதல்ல பார்வதி ஆண்டி வீட்டில் போய் விசாரித்தா அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு வந்து மலேசியா ரோஹிணிங்கிறதே தெரியவே தெரியாது கன்ஃபார்மாக. இவங்க மசாஜ் பண்ண வந்த பொண்ணு, அந்த பொண்ணு மலேசியான்னு சொல்லியிருக்கு, அதுவும் எங்கள் அம்மா கிட்ட அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து வித்யா வீட்டில் போய் பேசினா, வித்யா இப்போ வந்து காலேஜில் தானே எனக்கு தெரியும் அவளை அப்படின்னு சொல்ல போன தடவை வேறு மாதிரி சொன்னீங்களே அப்படின்னு இப்போ மீனாவுக்கு டவுட் வந்துருச்சு. இதில் வித்யாவுக்கும் அந்த முருகனுக்கும் இருக்க காதல் கதை வேறு தனியாக ஓடிட்டு இருக்கு. அவர் அந்த திருஷ்டி கயிறுலாம் வந்து கொடுத்துட்டு போனார் வேறு. ஸோ இப்போ மீனாவும் முத்துவும் சந்தேகப்படுறாங்கிறத வித்யா கால் பண்ணி இப்போ டக்குன்னு ரோஹினிகிட்ட சொல்ல ரோஹினிக்கு பயம் அதிகமாகிடுச்சு. அதுக்குள்ளார வீட்டுக்கு வந்து பார்த்தா அதுக்கு நடுவில் மீனாவோட பெட்டியை வேற அந்த சிந்தாமணி தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்கள போய் மிரட்டி அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்தாங்க மீனா. இப்போ வீட்டுக்கு வந்தால் இப்போ நிறைய ஃபார்மெல்லாம் கொண்டு வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறோம், நம்ம எல்லாரும் மலேசியா போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் வேணான்னு மனோஜ் சொல்லும் பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அங்கே போய் தங்குறது தான் சொகுசாக தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மண்டையை கழுவி விஜயாவோட மண்டையை கழுவுனதில் அவங்க ரொம்ப சந்தோஷமாகி ஆமான்ட்டாங்க. ரோஹிணி இப்போ திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கதை ட்ராக்ல இப்போ நிறைய திருப்பங்கள் வரப்போது. ரோஹிணியை கண்டுபிடிச்சிருவாங்களா உண்மைகளானுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதே வேகத்தோட முத்து மீனாக இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படியே மறந்துட்டாங்கன்னா கடுப்பாக இருக்கும் நமக்கு. இதில் வேற நடக்க போகிற அடுத்த கூத்தெல்லாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க அந்த ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஆஃபர்ஸில் பிடிச்ச பொருட்களை வாங்கிக்கோங்க. ட்ரெஸ்ஸிலேருந்து ஆரம்பித்து ஸ்லிப்பர்ஸ் வரைக்கும் எல்லாமே ஆஃபரில் இருக்குது. தேங்க்யூ.